ஆரம்பிச்சிருங்களேன். எனக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று ரீட் ஃபோர்ட் நிகழ்வின் 2058வது நாள் சிறப்பாக இவ்வளவு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கும் நமது ரீட் ஃபோர்ட் குழுமத்திற்கு நன்றி. இன்னைக்கு வாய்ப்பை கொடுத்த சேவா மேடத்திற்கும் நமது அன்பு உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சிவராத்திரி அந்த செலிப்ரேஷன்ல இருக்கிறனால எல்லாருக்கும் சிவராத்திரி தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அந்த இறையருள பெற்று அவங்களுடைய என்ன இலக்கை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்களோ அதை அவங்க எல்லாருக்கும் மனமாற கிடைக்கிறதுக்கு என்னுடைய பிரார்த்தனையும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாம் தெரிந்த எழுத்தாளர் திரு தங்கவேல் மாரிமுத்து ஐயா அவர்கள் எழுதின புத்தகம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சார் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. அதை தாண்டி அந்த புத்தகம் எழுதியிருக்கிறதுல நம்ம ஒரு ஒரு பக்கம் படிச்சாலும் அதுல ஏதாவது ஒரு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அதுல நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். இவர் தன்னம்பிக்கை பேச்சாளர் மற்றும் எழுத்தாளர், மென்திறன் பயிற்சியாளர். ஒரு மனிதர் எழுத்தாளரா ஆகுறாங்க அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற ஞானம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். இதுல பாத்தீங்கன்னா, இதுதான் சாரோட புக்கு. இந்த இந்த புத்தகம் நம்ம பாக்கெட்லயே வச்சுக்கிற மாதிரியான ஒரு புத்தகம் தான். இதுல விலை பாத்தீங்கன்னா ரூ. 15 தான். இதுல மொத்தம் இருக்கிற பக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 பக்கம் இருக்கு. இந்த புத்தகத்தோட தலைப்பு அப்படின்னா, வளர்ச்சியே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இது வளர்ச்சியே வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருமே பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஏதாவது ஒரு வளர்ச்சியை தேடி தான் ஓடிட்டே இருக்கோம். அந்த வகையில நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு எதெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கஷன் மாரி வச்சுக்கலாம். உங்களோட கருத்துக்கள நீங்க பகிருங்க. இப்ப நம்ம வளர்ச்சின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ அதுல எதுலலாம் நம்ம வளர்ச்சிய பார்க்கலாம் அப்படின்ட்டு. யாராவது சொல்றீங்களா? நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம குழந்தையெல்லாம் வளர்க்குறோம்ல, அதுலயும் வளர்ச்சி பார்க்கலாம். செடி வளர்க்கலாம். நிச்சயமா. இப்போ நம்ம வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எல்லா இடத்துலயுமே ஒரு வளர்ச்சிய பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்றது சின்ன வயசுலேருந்து நீங்க சொன்ன மாதிரி, சின்ன குழந்தையிலேருந்து இப்ப வரைக்கும் நம்ம வளரக்கூடிய ஒரு உருவ வளர்ச்சி ஆகட்டும், நம்மளுக்கு இருக்கிற அறிவு வளர்ச்சி ஆகட்டும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள நம்ம சொல்லிட்டே போலாம். இப்போ மனிதர்களுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சிந்திக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த குணம் மனிதர்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலா இருக்கிற குணம் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு பட்டுக்கோட்டையார் ஒரு பாட்டு கூட சொல்லியிருப்பாரு. "ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி" அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம மொத்தமா வளர்றது அப்படிங்கிறதை தாண்டி நமக்குள்ள இருக்கிற அறிவாற்றல் எந்த அளவுக்கு விரிவடையுது அப்படிங்கிறத தான் நம்ம இங்க யோசிக்கணும் ஒரு நிமிடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு சின்ன செடி வளர்க்கிறதாகட்டும், அதோட வளர்ச்சி பார்க்கலாம். அதே மாரி நம்மளோட முன்னேற்றம் அப்படிங்கிறது அறிவு சார்ந்த சிந்தனைய மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க முடியாது. சாரி, சாரி. நம்மளோட அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது, நம்மளோட சிந்தனைய மட்டும் சார்ந்து இருக்கிறது மட்டும் வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளோட நம்ம எந்த அளவுக்கு ஒரு இணக்கமா இருக்கிறோம், இது எல்லாம் சார்ந்து தான் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். இப்ப நான் வளர்ச்சிக்கு எதெல்லாம் முக்கியமானது, எதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு நல்லது என்ன, என்னோட வாழ்க்கைக்கு தேவையானது என்ன, நான் எத செய்யணும், எத செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயமாகட்டும். இப்ப நம்மளுக்கு நான் எந்த உறவுகளோட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட வளர்ச்சியோட இணைந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மனிதனுடைய வளர்ச்சியோட வகைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட உருவ வளர்ச்சி, அதை சார்ந்த அறிவு வளர்ச்சி. இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தொடர்பு படுத்தி பாருங்க. கலாச்சார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதற்கப்புறம் இந்த கலாச்சாரத்திலிருந்து நம்ம எப்படி முன்னேறி நாகரீக வளர்ச்சிக்கு போயிருக்கிறோம் அப்படிங்கிறது. சரி, இந்த நாகரீக வளர்ச்சி எல்லாம் ஆயிட்டு இருக்கும்போது, அதன் மூலியமா நம்மளோட தனி மனித வளர்ச்சி இன்னும் அதிகமாகிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நான் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா, நம்மளோட சமுதாய வளர்ச்சி அப்படிங்கிறத அடுத்தது அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. சமுதாயத்தை தாண்டி ஒரு நகர வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கு?
நகரத்தை தாண்டி நாட்டு வளர்ச்சி எப்படி இருக்கு? ஒரு நாட்டுல வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம எதை மையப்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்விய அடிப்படையா சொல்லலாம். அந்த கல்வி வளர்ச்சி எந்த மாதிரி இருக்கு? நாட்டோட விவசாயம் எப்படி இருக்கு? விஞ்ஞானம் எப்படி இருக்கு? தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கு? இந்த மாதிரி மனிதநேய வளர்ச்சி, போக்குவரத்து வளர்ச்சி, பண்பாட்டு வளர்ச்சி, இந்த வாழ்க்கை நிலை வளர்ச்சி. அதாவது நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் எந்த மாதிரி போயிட்டுருக்கு? நம்மளோட ஸ்டேட்டஸ் ஆஃப் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு? இது எல்லாமே நம்மளோட வளர்ச்சியில வந்து வருது. அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இதுல இத்தன வளர்ச்சிகள் இருக்கு இல்லையா? இதுல ஒவ்வொரு வளர்ச்சியா நம்ம பார்க்கலாம். இப்ப வளர்ச்சின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு சில உதாரணங்கள பார்க்கலாம். அதாவது ஒரு நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பயணத்த நோக்கி போகும்போது, அந்த இலக்க வந்து நம்ம அடையிறோமா? அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்ப நம்ம ஒரு சின்ன சம்பளத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கோம். அதை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஒரு ப்ரமோஷன் ஆகும்போது, அதுவும் ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம். நம்ம வந்து இப்ப இப்ப வந்து கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் ஒரு டிகிரி ஹோல்டர் அப்படிங்கிறதை தாண்டி, இந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லை அப்படிங்கிறதே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சிய விரிவுபடுத்திட்டே போலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு பேச்சுலர் டிகிரில இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு பிஹெச்டி கூட முடிக்க முடியும். ஆனா நம்ம இத்தன விஷயங்களை படிச்சு, அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மத்தவங்களுக்கு அத கடத்தணும். அதுதான் வந்து வளர்ச்சியோட ஒரு அடிப்படை அங்கமாவே நம்ம சொல்லலாம். இன்னைக்கு இது இப்ப நான் வந்து நான் இவ்ளோ தூரம் வளர்ந்துக்கிறேன். இப்ப என்னோட தொழிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு ஸ்டார்ட்டிங்ல வேலைக்கு போகும்போது ஒரு ரூ. 5,000 சம்பளத்துக்கு போனேன். இப்ப வந்து நான் ஒரு ரூ. 50,000 சம்பளம் வாங்குறேன் அப்டின்னா, இது எத காட்டுது அப்டின்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற வளர்ச்சிய தான் காட்டுது அப்டிங்கலாம். இந்த ரூ. 50,000 சம்பளத்த வச்சு என்னால என்னுடைய பேசிக் நீட்ஸ வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்டின்னா, எனக்கு தகுந்தத நான் பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்டிங்கிற மாரி ஒரு நம்மளுடைய மனநிறைவான வாழ்க்கை அப்டிங்கிறத நம்ம இந்த இடத்துல யோசிக்கணும். இல்ல எனக்கு 50,000 பத்தாது. இனி 1,00,000 வேணும் அப்டின்னா, நான் இனியும் வந்து அதற்கான முயற்சிகள நான் எடுக்க தான் வேணும். அதற்கான ஒரு இலக்க வந்து நான் திட்டமிடணும். அதுக்கு தேவையான குறிக்கோள்ல நான் பயணிக்கணும். இதெல்லாம் வந்து நான் செய்ய வேண்டியதா இருக்கு. சரி நம்ம வளர்ந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நான் வளர்ந்தேன்னா என்னை சார்ந்த உறவுகள் வந்து என்ன நம்பி இருக்காங்க அப்டிங்கிற மாதிரி இல்லாம, அவங்களுக்கான பேசிக் நீட்ஸ ஃபில்ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப நான் இல்லைன்னா கூட அவங்கனால வந்து லைஃப்ப லீட் பண்ற மாதிரியான வாழ்க்கை தரத்த வந்து நான் உயர்த்திக்கணும். எனக்கு இருக்கிற விஷயங்கள்ல நான் 4 பேருக்கு உதவி செய்யறதாகட்டும், அந்த மாதிரி இப்ப நான் உதவி செய்யறதையும் தாண்டி, நான் 4 பேர்கிட்ட உதவி கேட்டா அவங்க செய்வாங்களா? அப்படிங்கிற ஒரு உறவுகளையும் நம்மளை சுற்றி வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான், இந்த இடத்துல வளர்ச்சி அப்படிங்கிறத சொல்லலாம். சரி இப்ப நான் வளரணும் அப்படின்னா, எனக்கு என்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு கோல் வந்து வச்சிருக்கணும். இந்த கோல் அதாவது நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுட்டு, அதுக்கு வந்து தேவையான ஒரு திட்டமிடல நம்ம செய்யணும். இந்த திட்டமிடல் நம்ம செஞ்சா மட்டும் போதுமா அப்டின்னா, அதற்கான திறமைகள வந்து நம்ம வளர்த்துக்கணும். இப்ப நான் எனக்கு இருக்கிற அறிவ வந்து இன்னும் நான் கொஞ்சம் விரிவுபடுத்திக்கணும். அந்த விரிவுபடுத்துறதுக்கான முயற்சிகள் என்ன? நான் எத வந்து கத்துக்கணும்? அதற்கான வேலைகளை எந்த மாதிரி செய்யலாம்? அப்டிங்கிறதெல்லாம் நான் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது, எனக்கான ஒரு சப்போர்ட் அ ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி யாராவது மனிதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சரி ஓகே. இப்போ எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா? இல்ல நானே எனக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை நான் குடுத்துக்க முடியுமா? அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த கோல்ஸ மட்டும் நம்ம செட் பண்ணிட்டு அதோட விட்டுறலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடியாது. அதுக்கு வந்து நம்மளுடைய மன உறுதிய வந்து நம்ம அ கையில எடுத்துட்டு, அதற்கான உழைப்பு வந்து நம்ம போடணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாம உழைப்ப போடுவோம். அதை தாண்டி நம்மளுக்கு நெறைய தடைகள் வரும். அந்த தடைகள வந்து எப்படி முன்னேற்ற பாதையா மாத்தணும் அப்படிங்கிறத, நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ நம்ம அந்த மாதிரியான சூழல் வரும்போது, நம்மனால முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலைய மட்டும் நமக்கு கொண்டு வரவே கூடாது. அந்த சிச்சுவேஷன நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட கோல் ரீச் ஆகுற வரைக்கும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்மளோட வளர்ச்சிக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களா இருக்கும். சரி நான் வளர்ந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நான் வளர்ந்துட்டா நம்ம மனிதரா பிறப்பெடுத்ததே ஒரு பெரிய வரம் தான். இந்த இந்த மனிதரான பிறவியில நம்ம மத்தவங்க மதிக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களையாவது செய்யணும்.
ஒரு மத்தவங்களோட வாழ்த்துக்கள பெறுவதாகட்டும், ஒரு புகழ் அடையற மாதிரி ஆகட்டும், நம்மளே நம்மள பத்தி ஒரு கற்பனையா நம்ம ஒரு உயர்வான எண்ணத்த வந்து நம்ம யோசிக்கும்போது தான், நம்ம அதற்கான முயற்சிகள வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் கனவே இல்லாம, நான் எதுவுமே இல்லாம, ஒரு கோலே இல்லாம நான் வாழ்ந்தேன் அப்டின்னா, அந்த வாழ்க்கையில அந்த ஒரு முற்றுப்புள்ளி வேணா வைக்கலாமே தவிர, அது வந்து ஒரு தொடர்புள்ளியா இருக்குமா அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேள்விக்குறியில போய் முடிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப வந்து இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நெறைய கனவுகள் இருக்கணும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு குடும்பத்தை வந்து நம்ம லீட் பண்ற மாதிரி இருக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இப்ப நான் இருக்கிறதை தாண்டி நான் இன்னும் வந்து ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல படிக்க வைக்கணும் அப்படின்னு தான் நான் நெனைப்பேன். அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தரத்தை உயர்த்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ பேசிக்ஸ் லைஃப்ப வந்து எப்படி நம்ம வாழ்றது அப்படிங்கிறது எல்லா வசதிகள், வாய்ப்புகளோட இருக்கிற மாதிரி நம்மளோட வளர்ச்சிய வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்திக்கணும். ஸோ அதுக்கான முயற்சிகள வந்து எடுத்துக்கணும். இப்போ எனக்கு திடீர்னு ஒரு கடனே தேவைப்படுது அப்படின்னா, அதுதான் நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா? நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது, நாம 4 பேருக்கு உதவும்போது தான் மத்தவங்களும் நம்மளுக்கு உதவுற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கையில எடுக்கணும். நான் வந்து வளர்ந்துட்டேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற ஒரு வில் பவர் வந்து மத்தவங்களையும் உயர்த்துற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் தான் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து தவிடு பொடி ஆயிடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்மளுடைய உள்ளம் எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கும். நம்ம வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற மாதிரி நாமளே ஒரு ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு கவலை, பயம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மள வந்து தாக்காத மாதிரி இருக்கும். ஏன்னா, நம்ம வளர்ச்சிய நோக்கி போகும்போது அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்மகிட்ட வராது. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம உறுதியோட நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ வந்து நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள வந்து ஆத்தர் வந்து குடுத்திருக்காங்க. இதுல நம்ம ஒரு ஒரு வார்த்தைகளையும் நம்ம படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா தான் இருக்கு இதுல. அந்த எழுத்துக்கள்ல நம்மளுக்கு தெரியக்கூடியது. அதாவது துன்பங்களை எளிதாய் துரத்த முடியும். இன்பங்களை எளிதாய் அடைய முடியும். நம்ம மனிதர்களாக பிறப்பதே எதற்கு அப்டின்னா, சந்தோஷமாக வாழ்க்கைய வாழ்ந்துவிட்டு, நம்ம ஏதாவது சாதித்திருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம அந்த உலகிற்கு எடுத்து சொல்வதற்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வளரணும். நான் மட்டும் வளர்ந்தா பத்தாது. நம்ம கூட இருக்கிற உறவுகளையும் வளர்த்த வேண்டிய கடமை நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத ஆத்தர் வந்து தெளிவா விளக்கியிருக்காரு. சரி நான் எனக்குன்னு ஒரு சில கேள்விகள் வந்து நம்ம கேட்கணும் இல்லையா? நான் யார் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நமக்குள்ள கேள்வி கேட்டுட்டோம் அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு இருக்கிற வயசு என்ன? இந்த வயசுல நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம்? ஸோ நம்ம இதனால வந்து என்னலாம் நம்மளுக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்கும். இந்த பொறுப்புக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸோ நம்மளோட வளர்ச்சிக்கு நம்ம எதெல்லாம் வந்து அ தக்க வச்சுக்கணும்? எதெல்லாம் விட்டுறணும்? நம்மகிட்ட இருக்கிற தீய குணங்கள எல்லாம் எதெல்லாம் விட்டுறணும்? நல்ல பழக்கவழக்கங்கள எல்லாம் நம்ம எத கன்டின்யூ பண்ணணும்? அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள நமக்குள்ள நாமே வந்து கேள்வி கேட்டுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளோட கோல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கோல்ஸ்க்கு நம்ம எந்த அளவுக்கு தீவிரமா நம்ம முயற்சி செய்றோம். நம்மளோட திறமை முழுவதையும் அதுல வந்து அர்ப்பணிக்கிறோமா? இல்ல அந்த கோல நோக்கி நம்ம எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கிறோம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ள நம்ம கேள்வி கேட்கும்போது என்னாகும் அப்படின்னா, நமக்கான அந்த ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்மளோட லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு அ பாத்வேவ நம்மளே உருவாக்கிக்கிறன சூழ்நிலைகள் வந்து அமையும். இதெல்லாம் தான் வந்து நான் உங்கள வந்து கேட்டுக்கக்கூடிய கேள்விகள். இதுக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பதில்களை வந்து நம்ம ஆராயும்போது, நம்ம இதிலிருந்து எதெல்லாம் வந்து நீக்கலாம், எதெல்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். இப்ப ஏன் நம்மளோட கோல்ஸ வந்து அடைய முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோல்ஸ் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதற்கான ஒரு காலக்கெடு வந்து நம்ம நிர்ணயம் பண்ணணும். ஸோ இந்த காலத்துக்குள்ள நம்ம இத வந்து செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, நம்ம எந்த இடத்துல வந்து அத நம்ம விட்டுருக்கிறோம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்து, அதற்கான அ தகுந்த முயற்சிகள வந்து நம்ம செய்யணும். ஸோ வெறும் குறிக்கோள மட்டும் போட்டுட்டு, நம்ம எதுவுமே பார்க்காம இப்ப நான் குறிக்கோள போட்டுட்டு, அதுக்கான ஒரு முயற்சி எடுக்காம, அதுக்கான ஒரு திறன வளர்த்துக்காம, எதுவுமே பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, அந்த குறிக்கோள் அப்படியே தான் இருக்கும். குறிக்கோள்ல அடையறக்கான வழிகள் அப்படிங்கிறது நம்மகிட்ட வந்து பிறக்கவே செய்யாது. ஸோ குறிக்கோள் அப்படிங்கிறத நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு குறைகளையும் சரி செஞ்சு, அதை நிறைகளா மாத்தணும் அப்படின்னாலே, அந்த குறிக்கோள் அடையறக்கான ஒரு வழி நம்மளுக்குள்ள பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குறிக்கோள் ஒவ்வொன்னும் நிறைவேறணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்த அதே விஷயங்கள் தான். நம்மளுக்குள்ள வந்து ஒரு
தீப்பொறி வந்து நம்மகிட்ட இருக்கணும். அந்த தீப்பொறி வந்து எப்போதும் எரிஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அத அணைய விடாம நம்ம பார்க்கணும். இப்ப அது அணையுது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா, அதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அதுல வந்து களம் இறங்கணும். இப்ப நம்ம ஒரு 50 வயசுக்குள்ள நம்ம ஒரு உயரத்த அடையணும் அப்படின்னு நெனைச்சிட்டோம்னா, அதுக்கு நம்ம 50 வயசுக்கு மேல நம்மனால ரொம்ப கடின உழைப்பை போட்டெல்லாம் நம்மனால வேலை செய்ய முடியாது. ஸோ அந்த வயதிற்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிறதுனா, இப்ப முதுமையாயிட்டோம் அப்படின்னா, நம்ம முதுமையானவர்கள் அப்படிங்கிறதை தாண்டி, அவங்க வந்து இளையோருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நெறையா இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிற அ ஒரு விஷயம் வந்து நிச்சயமா முதிய வயதில இருக்கிற இளைஞர்கள் வந்து செய்ய வேண்டியது. அதற்கப்புறம் நான் எனக்குன்னு வந்து எந்த விஷயத்துல வந்து ஆர்வம் இருக்கு. ஸோ அதுல இருக்கிற ஞானம் என்ன? அத நான் எப்படி விரிவுபடுத்திக்கலாம்? இந்த மாதிரி என்ன நானே எனக்கு நெறைய கேள்விகள் கேட்டுக்கிற மாதிரி இருக்கணும். எந்த அளவுக்கு வந்து நம்மளோட மூளைத்திறன் வந்து அதாவது ஒரு செயல செய்யணும் அப்டின்னா, எந்த அளவுக்கு நம்ம செய்யணும் அப்டிங்கிறதெல்லாம் நான் வந்து கத்துக்கிற மாதிரி நெறைய கற்றல் தேர்வுகளையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி, நம்ம எந்த துறையில இருக்கோமோ, அந்த துறை பற்றிய முழு அறிவையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயுமே நமக்கான தேடல் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கணும். இந்த மாரி தேடல் இருக்கும்போது, நம்மளுக்குன்னு ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, நெறைய பொறுப்புகள் வந்து நம்மளுக்கு மன அழுத்தம் குடுக்கும். அதை தாண்டி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். இதையும் நம்ம வந்து கவனமா கையாள தெரிஞ்சுக்கக்கூடிய, அந்த பக்குவப்படக்கூடிய மனநிலையும் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களா தான் தெரியும். ஆனா, நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம் அப்டின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான, தெளிவான அறிவ வந்து நம்மளுக்கே வந்து வழிகாட்டக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில வந்து ஒரு செல்ஃபோனே நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனா, நம்ம லைஃப்ப லீட் பண்ணும்போது, நம்ம அத எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறத, நம்ம தான் வந்து அத வந்து முயற்சி செய்யணும். அப்புறம் நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த டைம் நம்மளுக்கு ஒரு சோம்பல் வரும். அந்த சோம்பல் வந்து நம்மளை வந்து வேலை செய்ய விடாம முடக்கி போடும். அந்த தருணத்தில நம்மளுக்கான ஒரு பூஸ்டப் வார்த்தைகள வந்து நம்ம படிச்சு பார்க்கணும். இல்ல நம்மளுக்கு புடிச்ச விஷயங்கள செய்யும்போது, நம்மளோட மனநிலை மாறும்போது, திரும்பவும் நமக்கான திறனை வந்து எடுத்துக்கிட்டு நம்மளோட வேலைய செய்ய வேற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம முயற்சிகள் அப்படின்னு நம்மளே நம்மளோட முயற்சிகள முடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம நிறைய வீண் விமர்சனங்களுக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட லட்சிய பயணம் வந்து இடைவிடாமல் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சமாவது அதற்கான முயற்சிகள நம்ம செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி நம்ம செய்யணும் அப்படின்னா, நம்மள நான் மட்டும் செஞ்சிருக்கேன் அப்படின்னா, அந்த என்னோட வெற்றி பயணம் வந்து சிறப்பா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. என்னை சுற்றி இருக்கிற நபர்களால தான் நான் வந்து இன்னைக்கு சிறப்பா இயங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்காக என்னை சார்ந்தவர்கள் எவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள். நான் எனக்காக எவ்வளவு உழைப்பை போட்டிருக்கிறேன். ஒரு சின்ன சின்ன இடத்திலயுமே நம்ம மத்தவங்களோட உதவிகள், உழைப்புகள் இல்லாம நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து உண்மையே கிடையாது. சும்மா வேணா சொல்லிக்கலாம். நான் என்னுடைய இத போட்டு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல அந்த பேஸ் மட்டம் மாதிரி யாரோ ஒருவர் நம்மளை கை தூக்கி விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் யாரோ ஒருவருக்கு கை தூக்கி விடக்கூடிய இடத்துல நம்ம வளரணும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மெயின் நோக்கம். இப்படி ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ நம்மளோட வளர்ச்சிக்கு தியாகம் பண்ணியிருக்கோம். நான் என்ன எவ்வளோ தூரம் அர்ப்பணிச்சிருக்கிறேன். நான் எவ்வளோ தூரம் உழைச்சிருக்கேன். நான் என்ன எவ்வளோ கவனிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்வியா கேட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது தான் நமக்குள்ள விடைகள் வந்து நிறைய பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே. நம்ம சொல்றோம் இந்த பேஸ் மட்டமா இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில என்ன அப்டின்னா, நம்மளை தாங்கிய பேஸ் மட்டங்கள நம்ம வந்து ஃபியூச்சர்ல அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்குது. அந்த விஷயத்தையும் நம்ம வந்து கவனமா உற்று நோக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் என்ன தேவை அப்டின்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறது வேணும். இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுல வருது. ஸோ நம்ம நெனைக்கிற அளவுக்கு நம்ம கையில வந்து பொருளாதாரம் இருந்துச்சு அப்டின்னா, நம்ம எல்லாரையும் கை தூக்கி விடக்கூடிய இடத்துல இருப்போம். சரி, ஓகே. இவ்ளோ தூரம் நம்ம போயிட்டே இருக்கோம். நம்மளோட வளர்ச்சிய நோக்கி போயிட்டே இருக்கோம் அப்டின்னா, இந்த வளர்ச்சியில நம்ம எத வந்து மகிழ்ச்சியான தருணங்களா மாத்தியிருக்கிறோம் அப்டின்னா, நமக்கான நேரங்கள வந்து நம்ம முறைப்படுத்தணும். இப்ப வந்து நான் வெறும் பணத்த மட்டும் சம்பாரிச்சு வச்சுட்டு, அத மட்டும் வாழ்க்கைய நகர்த்திடலாமா அப்டின்னு கேட்டீங்கன்னா, அந்த பணத்த நீங்க எப்படி செலவு பண்றீங்க? ஒரு ஒரு சில இடங்களுக்கு போய் உங்க மனச வந்து நல்லா விசாலப்படுத்திக்கிறீங்களா? இல்ல 4 நண்பர்களை போய் பார்க்கிறீங்களா? ஒரு எதிர்மறையான சூழல் வரும்போது, அத நம்ம எப்படி
கையாளணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு புடிச்ச விஷயங்கள நம்ம வந்து மீண்டும், மீண்டும் செய்யும்போது நம்மளுடைய மூளை சுறுசுறுப்பாக இயங்குது. ஸோ அந்த மாதிரியான தருணத்தில வந்து நமக்கே நம்மள வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் நம்மளோட வளர்ச்சிய நோக்கி அடுத்தடுத்த பகுதிக்கு நம்மள கொண்டு செல்லக்கூடிய காரணிகளா இருக்குது. சரி. இப்போ இந்த மாதிரி வளர்ச்சி, வளர்ச்சின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? நம்மளோட வளர்ச்சிய வந்து இப்போ ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற நட்புகளே பார்த்தீங்கன்னா, "எவ்ளோ தூரம் வளர்ந்திருக்கான் பாரு! இவன் எப்படி இருந்தான், இப்படி ஆயிட்டான்." அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட வளர்ச்சிக்கு எல்லை அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லை அப்படிங்கிறது இல்லவே கிடையாது. அது ஒரு தொடர் பயணம் தான். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னா, இனி ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னோட நிலைமை வந்து மாறியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒண்ணு நிலைமை மாறியிருக்கலாம். இந்த சென்ஸ் என்னன்னா, ஒண்ணு வளர்ந்திருப்பேன். இல்லன்னா என்னோட வளர்ச்சி குறைந்திருக்கும். ஸோ இந்த வளர்ச்சி அதிகமாவதற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளோட உடல்ல இருக்கிற சக்தி வந்து நம்மளுக்கு ஒரு ஊக்கத்தையும், உற்சாகத்தையும் குடுக்குற மாதிரி இருக்கணும். அதே சமயம் நம்ம வளர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விமானம் வந்து மேல பறந்து போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு உயரத்த அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த இன்ஜின் ஆஃப் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த விமானத்தோட நிலை என்ன? அங்க அதுல இருக்கிறவங்களோட மக்களோட நிலை என்ன? அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி தான் நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜோட போய் நின்றக்கூடாது. அது ஒரு தொடர் பயணமா இயங்கிட்டே இருந்தா தான் அந்த வளர்ச்சிக்கான மதிப்பு அப்படிங்கிறதே அ இருக்கும். வளர்ச்சி அப்படிங்கிறதே நம்ம அத ஒரு வரமா தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வளர்ச்சிய வந்து இப்ப வரோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அது எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். இப்ப 2 பேர் வந்து இருக்கோம் அப்படின்னா, அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். அதே சமயம் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஆக்கப்பூர்வமான ஒப்பீடு செஞ்சு பார்க்கிறதா இருக்கணும். அப்புறம் என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய நான் எனக்குள்ள விதைச்சுக்கணும். எனக்கு என்ன குறை இருக்கு அப்படிங்கிறத நானே என்னைய சுய அலசல் பண்ணி சின்ன சின்ன கேள்விகள் மூலமா என்னை நானே கேட்டுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் இன்னும் வளரணும் அப்டின்னா, நான் இயல்பாகவே என்னுடைய நார்மலான உணர்வுகள வந்து நான் மதிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ எனக்கு வந்து என்னோட வளர்ச்சி மீது ஒரு வற்றாத காதல் இருந்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி அந்த வளர்ச்சியினால இப்ப நான் மத்தவங்க ஒரு சில டைம் யோசிப்போம் நம்ம. நான் இவ்ளோ தூரம் வளர்ந்துருக்கேன், என்னை யாரும் பாராட்டவே இல்லையே! அப்டின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். மற்றவர்களுடைய பாராட்டுக்களை ஏங்குவதை விட நம்மளே நம்மள வந்து பாராட்டிக்கணும். அதான் அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வந்து நம்மள நாமளே பாராட்டிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறத நாம தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். ஸோ நம்மளோட வளர்ச்சி அப்படிங்கிறது அது நம்ம கையில தான் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த வளர்ச்சிய தூண்டக்கூடிய காரணிகளா நம்ம பார்க்கலாம். சரி இதெல்லாம் தூண்டி விட்டுருச்சு. தூண்டுச்சு அப்படின்னா தடுக்கறக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அது நம்ம கூடயே எப்போதுமே ஒரு பாசிட்டிவிட்டி இருந்துச்சுன்னா, ஒரு நெகட்டிவிட்டியும் இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்ப நான் ஒரு கொஞ்சம் வளர்ந்திருக்கேன், என்னால முடியுமா? அப்படிங்கிற ஒரு அந்த சின்ன ஒரு நெகட்டிவ் சிந்தனை கூட நம்மள வந்து முடக்கி விட்டுரும். நம்மனால அந்த செயல வந்து நம்ம செய்யவே முடியாது. இது நான் இந்த சின்ன விஷயத்த நம்மளால செய்யறக்கு நம்மகிட்ட திறன் இருக்கா? அப்படின்னு ஒரு சற்று யோசிச்சோம்னா கூட, நம்ம அதிலிருந்து அந்த பயணத்துக்குள்ள என்ட்ரியே ஆக முடியாது. இப்ப அதுக்கு வந்து நம்மளுக்குள்ள நம்மளோட மனசளவுல ஒரு உள்ள தடை இருக்கும். அதே சமயம் வெளியில இருந்து நெறைய பேர் வந்து நம்மளுக்கு தடை பண்ணக்கூடிய காரணிகளா இருப்பாங்க. நம்மகிட்டயே இருக்கிற தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு என்னன்னா, நம்மளுக்குள்ள ஃபர்ஸ்ட்டு ஒரு உற்சாகம் இல்லாம இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இத செய்யலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. இந்த விஷயத்துல போய் நம்ம செய்யறதா? அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த செஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேள சப்போஸ் தோல்வி அடைஞ்சுட்டோம்னா என்ன பண்றது? அப்படிங்கிற ஒரு பயம் வேற வந்துரும். நான் நல்லா தானே செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப ஏன் நம்மளோட லைஃப் இந்த மாதிரி இருக்கு? அப்படின்னு நம்மளே நம்மள ஒரு நெகட்டிவா ஒரு கேள்வி கேட்டுக்கும்போது, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த உள் தடையெல்லாம் வந்து நம்ம உடைச்சுட்டு வெளியில வரும்போது தான், நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். சரி வெளி தடைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேற யாருமே இல்லைங்க. நம்ம கூடயே இருக்கிற நம்ம நண்பர்களும், குடும்பம், நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்க எல்லாம் தான். இப்போ ஒண்ணும் இல்ல நம்ம நல்லா தான் காலையில எந்திரிச்சு போயிட்டுருப்போம். "என்ன இன்னைக்கு இவ்ளோ டல்லா இருக்கீங்க?" அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலே போதும், நமக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி ஃபுல்லா வந்து டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட குடும்ப பின்னணி ஆகட்டும், அப்புறம் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க, "என்ன இந்த வயசுல போய் நீங்க உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. ஓ! இந்த வயசுல போய் நீங்க படிக்கணுமா? இந்த வயசுல நீங்க இத செய்யணுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு சில கேள்விகள கேட்கும்போது, நம்மளுக்குள்ள அது ஒரு நெகட்டிவிட்டிய வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒரு தொழிலே செய்யணும் அப்படின்னு நெனைச்சோம்னா, "நீங்க இவ்வளோ தான் பணம் வச்சிருக்கீங்க. இத வச்சு இந்த தொழில நீங்க சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிருவீங்களா?" அப்படின்னு நம்மள கேள்வி கேட்கும்போது என்னாகும் அப்படின்னா,
அதுவே நம்மனால பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு தயக்கம் வந்து நம்மளுக்கு வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஹெல்த்தியா தான் இருப்போம். வெளியில போகும்போது பார்த்தீங்கன்னா, "என்ன ரொம்ப இளைச்சிட்டீங்க, ரொம்ப வெயிட் போட்டீங்க." அந்த மாரி கேட்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம நம்ம நார்மலா தானே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தாண்டி, நம்மளே நம்மளுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டிய கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாரி வெளியில இருக்கிற தடைகள் அப்படிங்கிறது எப்போதும் இருந்துட்டே தான் இருக்கும். அத நம்ம ஒரு தடைக்கல்லா பார்க்காம, அத வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கை கல்லா எடுத்துக்கணும். அதாவது அவங்க சொல்லும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நேர்மறையான வார்த்தைகள் தான் நம்மளுக்கு எப்போதுமே வந்து ஒரு பூஸ்டப் குடுத்துட்டே இருக்கும். ஸோ அது நமக்குள்ள தான் இருக்கு. அது எங்கேயும் போய் தேடவே வேண்டியதில்ல. சரி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கை வந்து இன்னொருத்தருக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம். இன்னொருத்தருக்கு பெஸ்ட்டா இருக்கும். அத விட இன்னொருத்தங்களுக்கு இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளே நமக்குள்ள நெறைய கேள்விகளை கேட்டு பார்த்துட்டோம். சின்ன இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு கஷ்டமா அப்படிங்கிறத நம்ம சவுண்டு எனக்கு மட்டும் தான் கேட்கலையா? மற்றவங்களுக்கும் இதா இருக்கா என்னன்னு தெரியலையே! ஐயா ஒரு நிமிஷம். எனக்கும் கேட்கல. கேட்கல சார், கேட்கல. ஐயா ஒரு நிமிஷம். இப்ப கேட்கும்னு நெனைக்கிறேன். பிரேக் ஆயிட்டே தான் இருந்தது. மேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பக்கத்துல வச்சுட்டு இது பண்றீங்களா? என்னன்னு தெரியலையே! கட் ஆகுது. இல்ல எக்ஸிட் ஆயிட்டு திருப்பி என்டர் ஆகுங்க கூட சரியாகும். ஏன் போயிட்டே இருக்கு. ஐயா கேக்குதுங்களா? சிவகனி மேம் உங்க எஸ். ஆடியோ இது சார் மியூட்ல இருக்கு. சார் நவ் இட்ஸ் ஆடிபிளா சார்? கேக்குதா மேம்? சவுண்டே வரல மேம். சார் ஒரு நிமிஷம். சார் நவ் ஓகேவா சார்? மேம் சார் இப்ப ஓகே தானே? தொடர்ந்து பேசுங்க பார்க்கலாம். ஓகேங்க. இல்ல கேக்குது மேடம், கேக்குது. நீங்க பெட்டர் வந்து உங்க வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பேசுங்களே, அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கும். சார் ஓகே சார். தேங்க் யூ. ஸோ நம்மளுக்குள்ள இருக்கிற தடைகள் பார்த்தீங்கன்னா, உள்ள வெளிய அப்படின்னு நெறைய இடத்துலருந்து நம்மளோட தடைகள் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாம் நமக்கு மட்டும் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி எத்தனையோ பேர் நெறைய விஷயங்கள சாதிச்சிருக்காங்க. நெறைய வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நெறைய லீடர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற கூடிய உறவுகளாகட்டும், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குமே நம்ம நன்றி செலுத்துற வகையில இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இத்தன வச்சுட்டு நம்மளால ஒரு வளர்ச்சிய நோக்கி நம்ம பயணிக்க முடியல அப்டின்னா, நம்ம வாழ்ந்ததற்கான அடையாளம் தான் என்ன அப்டின்னு நம்மளே நம்மள கேள்வி கேட்டுக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம இறுதியா நம்மளுக்குள்ள இருக்கிறது அப்டின்னா, நம்ம அத எல்லா தடைகளையும் உடைக்கிறதுக்கு நமக்கான ஒரு தைரியம் வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். இந்த தைரியம் தான் வந்து நம்மளுடைய வளர்ச்சிகள பயணிச்சு, அத நம்மள வந்து வெற்றியா மாத்தக்கூடிய ஒரு தருணமா நம்மளுக்கு குடுக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஸோ நிறைவா நம்ம என்ன பார்க்கணும் அப்டின்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இப்ப தடைகள்லாம் நெறைய பக்கம் இருந்து வருது அப்டின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம யோசிக்கும்போது, ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு தோணும். அடடா! நான் இவ்ளோ நாள்ல வந்து வீண் பண்ணிட்டேனே! இனிமேல் வந்து என்னால சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ண முடியுமா? வளர முடியுமா? அப்டின்லாம் நம்ம கேட்டு நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும். அந்த மாரிலாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதே இல்ல. ஸோ
ஸோ இன்னைக்கு நம்ம புதுசா வந்திருக்கிறோம். இன்னையிலேருந்து நம்மளுடைய தொடக்க விதைய போடுவோம். இது நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு செயல வந்து நான் இன்னைக்கு தான் வந்து புதுசா பிறந்திருக்கேன் இந்த பூமியில அப்படிங்கிற மாரி நம்ம நெனச்சுட்டோம்னாலே, இன்னையிலேருந்து நம்மளுடைய த செயல்கள வந்து நம்ம சிறப்பா செய்ய முடியும். அதை தாண்டி நம்ம போன விஷயங்கள் போகட்டும். அதற்கப்புறம் அத பத்தி நம்ம சிந்திக்கணும். அதாவது போனது போய் போது. இருக்கிறதுல நம்ம எப்படி நிறைவா நம்ம கொண்டு போக முடியும்? அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு இருக்குது நம்ம கையில இந்த நாள். அப்படிங்கிறத நம்ம நெனச்சோம்னாலே, நம்மனால இன்னைக்கு இருக்கிற வாய்ப்ப வந்து மகிழ்ச்சியாகவும், வளர்ச்சியானதாகவும் மாத்திக்க முடியும். சரி, நம்ம இவ்வளோ நாள் வந்து நெறையா கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அதிலிருந்து நெறைய அனுபவங்கள வந்து கத்துக்கலாம். நான் என்னலாம் பண்ணியிருந்தேன் இத்தன நாள்ல, ஏன் நம்மனால பண்ண முடியல அப்படிங்கிறத பத்தி நம்ம ஒரு தெளிவான ஒரு அலசல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுவே நம்மளுக்கு நெறைய விஷயங்கள வந்து சொல்லும். இத இத நம்ம சும்மா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நான் என்னுடைய அனுபவத்த வச்சே நான் நான் என்னோட வாழ்க்கைய வச்சு நான் ஒரு புத்தகமே எழுத முடியும். அந்த மாதிரி இப்ப நான் ஒரு புத்தகம் எழுதுறேன் அப்படின்னா, நான் வந்து நெறைய ஃபெயிலியர்ஸ சந்திச்சிருக்கேன் அப்படின்னா, அது இன்னொருத்தவங்களுக்கு வந்து அது ஒரு சக்சஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கான ஒரு படிக்கட்டுகளா இருக்கும். ஸோ இப்படியும் இருக்காங்களா? இதிலிருந்து நம்ம எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சிந்திக்கக்கூடிய நூலா கூட அது இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய கடந்த கால அனுபவங்கள் நம்மளுக்கு நெறைய விஷயங்கள வந்து கத்துக் குடுக்கும். ஸோ நேத்து அப்படிங்கிறது நம்மளுக்கு கையிலருந்து நழுவி போய்விட்ட நாள். நாளை அப்படிங்கிறது நம்மளுக்கு கைக்கு வராமலே போகக்கூடிய நாள். ஆனால் இன்று மட்டும் உங்கள் கையில் இருக்கும் நாள். இந்த இன்று இருக்கக்கூடிய நாள வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய திட்டமிடல், குறிக்கோள் இது எல்லாமே இவ்வளோ நேரம் பார்த்த விஷயங்கள். ஸோ நம்ம எழுந்திருக்கணும், நிமிர்ந்து நிக்கணும், நம்மளுடைய உற்சாக நடைய வந்து நம்ம வளர்ச்சிக்கு போடணும். அதற்கான உயரங்கள அடையணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம இத தொடங்கும்போது என்ன ஆகும்னா, உலகமே நம்மள வந்துட்டு அண்ணாந்து பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து உயர்வோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து அடிச்சு சொல்லலாம் அந்த மாதிரி. ஸோ நம்ம வளர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதை தாண்டி, எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது. நம்ம இப்ப சொன்னோம் இல்லைங்களா? சமுதாய வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்ம குடும்ப வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நாட்டோட வளர்ச்சிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதெல்லாம் நம்மளே நம்மள கேட்டுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த மாதிரி நம்ம வளரணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள நம்ம கையில எடுக்கணும். வளர்ச்சி அப்படிங்கிறது 5 எழுத்தா இருந்தாலும் கூட, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து நெறைய செய்யணும். அதற்கான முன்னெடுப்புகள எடுக்க வேண்டியது இருக்கும். இதுல அன் அ சார் என்ன சொல்றாரு, மாரிமுத்து சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் வந்து ஒரு புத்தகத்த 100 பேர் வாங்குனாலும் கூட, அத 80 பேர் முழுவதுமா படிச்சு பார்க்குறாங்க. அதுல 60 பேர் வந்து படிச்சத சிந்திச்சு பார்க்குறாங்க. 40 பேர் வந்து சிந்திச்சதுல சிறந்தத மட்டும் ஏத்துக்கிறாங்க. 20 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏத்துக்கிட்ட கருத்துக்கள அடுத்த நாள்ல இருந்தே தொடர்ந்து நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சுடுறாங்க. 20 பேரை தாண்டி 10 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சலிப்பும் இல்லாம, அவங்க எந்த ஒரு திசையும் மாறாம, அலுப்பும் இல்லாம, அலட்சியமும் காட்டாம, ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் தொடங்கி அவங்களோட சிகரத்தை அடையறக்கான முயற்சிகள முன்னெடுக்கிறார்கள். இந்த 10 வாசகர்களோட வளர்ச்சி தான் வந்து இந்த நூலுக்கு கிடைச்ச வெற்றி. இதை தாண்டி இன்னைக்கு நம்ம தளத்துல இணைந்திருக்கிற நண்பர்கள் இவ்ளோ பேர் கேட்டிருக்கீங்க. அதையும் தாண்டி ஒரு புத்தகம் நம்ம ஒவ்வொருவரிடம் பகிரப்படும்போது எத்தனை பேருக்கு போகுது அப்படிங்கிறதையும் நம்ம சிந்திக்கணும். இதுல இந்த வெற்றி அப்படி ஒரு எழுத்தாளரோட வெற்றி அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு கிடைச்சாலும் கூட அது மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதர் வந்து இன்னும் 100 மனிதர்கள மாத்தக்கூடிய வல்லமை பெற்றுருவாங்க. அந்த மாதிரி தான் நான் இந்த நூல படிக்கும்போது, அவ்வளோ ஒரு ரொம்ப படிக்க படிக்க ஆர்வமா இருந்துச்சு. என்ன வளர்ச்சிய வாழ்க்கை அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்துல வளர்ச்சி நோக்கி போயிட்டு தானே இருக்கோம். ஆனா அதுக்கான ட்ராபேக்ஸ் என்ன? நம்ம எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகணும்? அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா குடுத்துருக்காங்க. நம்ம பாக்கெட்லயே இந்த புத்தகத்த வந்து வச்சுட்டு, எப்பலாம் நம்மளுக்கு இது ஒரு மாதிரி ஃபீல் பண்றோமோ, அந்த டைம்ல வந்து இந்த புத்தகத்துல எந்த பக்கத்த எடுத்து படிச்சீங்கனாலும், உங்களுக்குள்ள ஒரு உள்ளார்ந்த ஆற்றல் உருவாகி, உங்கள நீங்களே பூஸ்டப் பண்ணிக்கக்கூடிய வரிகளா தான் இருக்கு. இந்த வரிகள நம்ம படிச்சா மட்டும் பத்தாது. உங்களுக்கு வந்து இந்த வரிகள் பிடிச்சிருக்குன்னா, நீங்க இத எழுதி உங்க ரூம்ல கூட ஒட்டி நம்ம அப்பப்ப படிச்சு பாத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த புத்தகத்த வந்து ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. இத நம்ம எல்லாருக்குமே வாங்கி பிரசன்ட் பண்ணலாம். சாரோட நம்பரும் குடுத்துருக்காங்க.
உங்களோட அட்ரஸ் குடுத்தீங்கன்னா, சார் உங்களுக்கு இந்த புத்தகத்தையும் அனுப்பிச்சு விடுவாங்க. இதை தாண்டி ஆசிரியர் நெறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தோட தலைப்புகளே வந்து புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து குடுக்குற மாதிரி இருந்துச்சு. பண்படுத்தும் பன்மொழிகள், பொழுதை பொன்னாக்குவோம், சக்சஸ் டிக்ஷனரி, சாதனைகள் சாத்தியமே, சிறகை விரி, சிலையும் நீ சிற்பியும் நீ, சுலபமா ஜெயிக்கலாம், வாழ்க்கையே வாழ்க்கையே நம் கையில், தளர்ந்த மனதுக்கு தங்க புஷ்பம், வணக்கம் டீச்சர், வெற்றிக்கு பல வழிகள், வெற்றிக்கான சிந்தனைகள், இனிக்கும் இல்லறம், இந்த மாதிரி நெறைய எழுதியிருக்காங்க ஐயா புத்தகம். எந்த புத்தகத்த விடுறதுன்னே தெரியாது. அந்த மாரி எல்லா விஷயமுமே இருக்கும். அவசர உதவிக்கு 60 குறள்கள், எல்லாமே வாழ்வியல் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே ஐயா எழுதியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச புத்தகங்கள வாங்கி நீங்க படிச்சு, உங்கள ந நீங்களும் நெறைய பேருக்கு இந்த புத்தகங்கள வாங்கி பகிர்ந்து அளியுங்க. அந்த மாரி புத்தகம் நமக்குள்ள வந்து நெறைய விஷயங்கள கத்துக் குடுக்கும். இந்த சின்ன புத்தகம் தான் என்னையும் வந்து பேசணும் அ அப்படின்னு தூண்டிவிட்டது. இந்த வளர்ச்சிய வாழ்க்கைய உங்களோட பகிர்ந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அ நம்மளுடைய மனித இனம் மட்டும் தான் வளர்ச்சியை, முன்னேற்றத்தை, மேம்பாட்டை அடைய பிறந்த இனம். ஸோ நம்ம ஒவ்வொருவருமே அதற்கான திறனை நோக்கி தொடர்ந்து பயணிப்போமாக. ஒவ்வொருவரும் வளர்வது நிச்சயம். நமது வாழ்வு செழிப்பது நிச்சயம். இந்த வாய்ப்பை கொடுத்த நமது ரிப்போர்ட் நண்பர்களுக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைத்து தோழர்களுக்கும் நன்றி. பொறுமையாக கவனித்த அனைத்து வாசகர்களுக்கும் அன்பார்ந்த நன்றி. சார் வாய்ப்பிற்கு நன்றி. சேவா மேம் இல்லையா? கிளாப் பண்ணலாமே ஆ, எல்லாரும். ஆ மேம் சேவா மேம் இல்ல மேம். தேங்க் யூ சோ மச். உங்களது பின்னூட்டங்கள நீங்களே கொடுக்கலாங்க மேம். சார் நீங்களும் உங்களுக்குள்ள பின்னூட்டம் விடுகிறவர்கள் கை சார் விவேகானந்தன் சார். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்னைக்கு ஒரு நாளை வந்து நமக்கு வந்து ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தின நம்மளுடைய சிவகணி மேடத்துக்கு மிகப்பெரிய நன்றி. தங்கவேல் மாரிமுத்து சார்கிட்ட ஏற்கனவே ஒரு வாட்டி பேசுறப்ப வந்து அவர் நிறைய பேசுறப்ப வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த இதுல இன்னைக்கு ஒரு புத்தகத்தில் படிக்கிறப்ப வந்து இன்னும் நிறைய வந்து டேக் அவேஸ், முக்கியமா வந்து ஒரு குறிக்கோள் எடுத்தா அந்த ஒரு டேட் போட்டு அந்த டேட்டுக்காக நம்ம வந்து ஒரு கரெக்டா பிளான் போட்டு அதுக்காக பண்ணணும், அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏற்கனவே செய்யறதா, பட் இருந்தாலும் நமக்கு இந்த ரீலேர்ன் ரீதிங்க் அப்படின்னு நம்ம திருப்பி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு இது ஒரு மிகப்பெரிய டேக்அவேவா இருக்கு. கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாருக்குமே ஏற்படுத்தும், எனக்கும் கண்டிப்பா ஏற்படுத்தும் நம்பிக்கை இருக்கேன். வாய்ப்புகள் அனைத்து நல்லவங்களும் நன்றி. இன்னும் நீங்க நிறைய புத்தகம் இந்த மாதிரி எங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், அதே சமயத்துல வந்து உங்களுடைய புத்தகத்தை நாங்க படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புகள் அனைத்து நல்வளங்களும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி. நன்றி தோழர். சார் மகேந்திரன் சார், நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அப்படி இல்லைன்னா வீரா சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய முன்னிரவு வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். நம்ம சகோதரி சிவகணி அவர்கள், நாங்க ஒரு இணையத்துல இணைந்து இருக்கின்ற பொழுது அவர்களை கவிதேவதை என்றுதான் அழைப்போம். அது மாதிரி ஒரு இன்றும் ஒரு மிகப்பெரிய பொலிவை கொடுத்துருக்காங்க. புத்தகத்தினுடைய ஆசிரியர் அவர்களும் அந்த நட்புணரி இணையத்துல எல்லாம் வந்து கலந்து கொள்ளுபவர்கள், ரெட்ஃபோர்ட்டிலையும் வந்து கலந்து கொள்ளுகின்ற மிகச்சிறந்த தகவல்சார் பெரியவர். ஏறத்தாழ 60க்கு மேல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இப்பவும் புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறார். அம்மா அவர்கள் குறிப்பிட்டப்ப 32 பக்கம் தான் சொன்னாங்க. இந்த புத்தகத்தினுடைய அளவு பாக்கெட்லயே வச்சுட்டு போயெல்லாம் 32 பக்கம் தான். ஆனா செய்திகளை பார்க்கறப்ப எவ்வளவு செய்திகள், ஒரு வாழ்க்கையில நம்ம கைகொள்ள வேண்டிய, கவனம் கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகள் எவ்வளவு முறைகள் இருக்கிறதுங்கிறத அப்படியே கோர்வையா சொன்னாங்க. இடையில கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் we cannot avoid that, we have to live along with that. அதுதான் வந்து நம்ம டாலரேஷன். அது மாதிரி சொன்னப்ப இதுக்கு சொல்லணும்னா 32 பக்கத்தை வந்தப்ப எனக்கு ஞாபகம் வந்தது என்னன்னா, இதுதான் ஒரே வரப்பு உயர 2 வார்த்தை தான், அதுக்குள்ள மேக்சிமம் எல்லாத்தையும் அடைஞ்சிடலாம். வரப்பு உயர என்ன ஆகும்? நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர மறுபடியும் குடி உயரும்,
கோணும் உயர்ந்தாங்கன்னா மறுபடியும் குடி உயரும் இப்படிங்கிறது. அதனால நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடு புல்லுக்கும் வாங்க பொலியுமாம் தொல்லுலையில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமா. ஒருத்தர் நல்லது செஞ்சாலே அது பல பேருக்கு பயனா இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு பொலிவும் அது மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும். இதுல இருந்து நம்ம டேக் ஹோம் வந்து ரொம்ப இருக்குது. நம்மளையே ஆஸ்க் யுவர் செல்ஃப், நோ தை செல்ஃப். சாக்ரட்டிஸ் 2000 வருஷம் 1500 வருஷங்களுக்கு முன்பே சொல்லிட்டார், நோ தை செல்ஃப். நம்மளை வந்து உரசி பார்க்குறோம்னா கல்லால நம்ம எதை தப்பு, அதுல இருந்து மாற்றங்கள், இப்படி ஒவ்வொன்றும் கைகொள்றதுக்கு ரொம்ப செய்திகள் சொல்லியிருக்காங்க. சகோதரி அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்தும். வாழ்க வளமுடன். வேறு எவரேனும் பின்னூட்டமிட விரும்புபவர்கள் பின்னூட்டமிட அன்போடு அழைக்கும். மேடம் வணக்கம், நான் வெங்கடேஸ்வரி பேசுறேன். மேடம், இந்த புத்தகத்துல அவர் வந்து தலைப்புகள் கொடுத்திருக்காங்களா இல்ல தொடர்ந்த புத்தகமா இருக்கா? எஸ் மேம். அவங்க சார் வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து வளர்ச்சி முன்னேற்றம். ஸோ அந்த வளர்ச்சியில எத்தனை வகைகள் இருக்கு, அதுக்கான உதாரணங்களை எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு என்ன செய்யணும், ஸோ அதுக்கப்புறம் தடைகளா என்னெல்லாம் இருக்கு, ஸோ நமக்கான கேள்விகள் என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சார் வந்து 13 தலைப்புல வந்து எழுதியிருக்காங்க மேம். ஓ, வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்ல சிந்தனை. அதை நீங்க ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணீங்க. நம்மளையே உரசி பார்க்கணுங்கிற மாதிரி இன்னைக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தடையும் வந்தது. அதையும் தடையை தாண்டி வெளியே வந்துட்டீங்க, மறுபடியும் வந்து பேசிட்டீங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல புத்தகம். நாங்கள் மாரிமுத்து சாரோட நிறைய பேசியிருக்கோம். இன்னும் அவரோட பல புத்தகங்களையும் கூட நம்ம வாசிக்கலாம், அதை பற்றி பேசலாம். நீங்கள் இதை கொண்டு வந்ததுக்கும் தடையற வழங்கியதற்கும் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி மேம். உங்களோட அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. அடுத்ததா முத்துலட்சுமி மேம். மேம் தேங்க்யூ மேம். ரொம்ப அருமையா ப்ரெசென்ட் பண்ணீங்க மேம். இன்னைக்கு இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு மோட்டிவேஷனல் புக் பை மோட்டிவேஷனல் ஆத்தர் நம்ம மாரிமுத்து சார், அது நீங்க ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது மேம். வீர சார் சொன்ன மாதிரி 32 பேஜ் தான் புக்கா இருந்தாலும் அதை வந்து நீங்க ரொம்ப அப்படி என்ன சொல்றது, உள்ளார அந்த மறைந்திருக்க கருத்துக்கள் அத்தனையும் அழகா ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் சொன்ன மாதிரி தான் இருந்தது. நீங்க ஆக்சுவலா நீங்க கடைசியா தான் பேஜ் நம்பர் சொன்னீங்க. ஆனா நான் ஃபர்ஸ்ட் கவனிச்சுட்டே இருக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, இது ஒரு பெரிய புக்கு போல, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னா அதுல எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கும், நீங்க சொல்றதே இவ்வளவுனா அப்ப அதுல இன்னும் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பெரிய புக்கா நான் கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது 32 பேஜ்னாலும் நீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் வந்து எவ்வளவு ஆழமா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. நான் பாக்குறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய கற்பனை என்ன இருந்தது, நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறமா என்னுடைய இது என்ன இருக்குங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உங்க மேம் சொன்ன மாதிரி என்னோட மைண்ட்லயும் அதான் தோணுச்சு. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை வந்து ஆக்சுவலா ப்ராக்டிக்கலா பண்ணி காமிச்சீங்க. தடைகள் வந்துச்சு, டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு, ஆனாலும் அதை தாண்டி வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரணுங்கிறத எங்க எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டீங்க. ஸோ வெரி நைஸ், எக்ஸலன்ட் ப்ரெசன்டேஷன். இன்னும் மென்மேலும் உங்களுக்கு நிறைய என்ன சொல்றது, நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்க லைஃப்ல பண்ணணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோடு. புக்கும் நல்லா இருந்தது, ஆத்தரோட இது பிளஸ் உங்களோட தாட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமை மேம். வெரி நைஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். உங்களோட அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. வேற யாராவது பின்னூட்டம் கொடுக்குறீங்களா? செங்கு சார், அண்ணாமலை சார். ரொம்ப நல்லா இருந்ததுமா. எல்லாரும் சொன்னது மாதிரியே அதை நீங்க சொன்ன விதத்திலையுமே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வர்றது மாதிரி இருந்தது. அந்த ஆத்தர் சொல்லியிருக்கிறது மாதிரி 100 பேர் பார்க்கறதுல 80 பேர் தான் வாங்குவாங்க, 60 பேர் தான் படிப்பாங்க, 40 பேர் தான் அதை உள்வாங்குவாங்க, 20 பேர் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. என்ன காரணத்தினால இந்த மாதிரி இந்த நம்பர்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது? அதை இங்க இருக்கவங்க யாரும் அனுபவப்பட்டவங்க யாரும் சொல்ல முடியுமா? எல்லாரும் இங்க இருக்கவங்க எல்லாம் அனுபவப்பட்டவங்க தான். சார், மனித மனத்தினுடைய இயல்புன்னு நினைக்கிறேன் சார். நான் இயல்பாவே வந்து மக்களுடைய மனம் வந்து அந்த மாதிரி இருக்கு. எதையுமே வாங்கின உடனே படிக்கிறது அல்லது அதனுடைய சாரத்தை எடுத்துக்கிறது, அந்த சாரத்தை பத்தி சிந்திக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து ஏதோ ரொம்ப பிரயத்தனமான விஷயம் அப்படிங்கிறது என ஒரு ஏற்பட்டிருக்கு.
அத வந்து நம்ம மாத்தணும். அப்படி மாத்துனா அந்த புத்தகம் வாசிக்கிறவங்க இப்ப கொஞ்சம் மாறுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாசிக்கிறவங்க இல்லையோ இப்ப கேக்குறாங்க நிறைய பேரு. அதனால அந்த வாசிப்பு தன்மையினுடைய பிரச்சனை அது. வாசிப்புங்கிறது சில பேர் வந்து அட்டையில இருந்து அட்டை வேகமா வாசிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா அத உள்வாங்கிறது இல்லை. ஸோ அந்த மனித மனத்தினுடைய சிக்கல் தன்மை தான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். சரி, அதை எப்படி மாத்துறதுங்கிறதுக்கு அதான் நீங்க சொன்னீங்க, அது தானா மாறணும் அப்படின்னு அவங்களா உணரணும் அப்படிங்கிறது. சரி சரி. இல்ல சார், சிந்திக்கிறத பத்தியும், அதாவது முந்தைய காலத்துல வந்து இப்ப எனக்கு என்னுடைய அனுபவத்துல சின்ன பிள்ளையில ஒரு பாடல் படிச்சிருக்கேன் நான். அந்த பாடல் வந்து மனனம் ஆயிடுச்சு. ஆனா அந்த வயசுல எனக்கு அதனுடைய கருத்து தெரியாது. ஆனா நான் வந்து 19, 20 வயசுல யதார்த்தமா அந்த பாடலை திரும்ப திரும்ப பாடும்போதுதான் ஓ மை காட் இவ்வளவு கருத்து உள்ள பாடலா இருக்கே இது அப்படின்னு எனக்கு பொறி தட்டுறது. பொறி தட்டுறதுன்னு இருக்கு இல்லையா, அது வந்து பல மனிதர்களுக்கு வேற வேற நேரங்கள்ல வேற வேற மாதிரி நடக்குதோ அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அந்த பொறி தட்டுறது, அந்த விழிப்புணர்வு ஏற்படுறது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அது மனனம் பண்ண வச்சுட்டோம்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பொறி தட்டும். அதனால மனநத்தை இப்ப ரொம்ப மனப்பாடம் பண்ண வைக்கிறதுங்கிறதையே இப்ப நம்ம விட்டுட்டோம். சோ அதுவும் ஒரு காரணம் இப்ப இந்த குறைஞ்சு வர்றதுக்கானதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நன்றிமா, ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே, நன்றி. நன்றி சார். வெங்கடேஸ்வரி மேம் சொன்ன மாதிரி நம்ம அதாவது எத்தனை பேருங்கிறத விட அந்த முயற்சி எடுக்கிறவங்க தானே சார் அதுதான் ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளவோ பேர் இருந்தாலும் எத்தனை பேர் சாதிக்கிறாங்களோ, அவங்க தான் அதற்கான ஒரு தொடர் பங்களிப்பாகட்டும். அந்த 10ல நம்ம ஒரு ஆளா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மாரி தான் ஆத்தர் சொல்லியிருக்காங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில நம்மளுக்கு இந்த ரீட் ஃபோர்ட் அந்த மாதிரி ஒரு அமைப்பு மூலியமா நம்மளுக்கு கேட்கறதுக்காவது அப்படியாவது நம்மளுக்கு சிந்தனைகள் தூண்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். நன்றி சார். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. சார் நான் அ முடிச்சுக்கலாங்களா சார்? இல்ல மேடம், வேற யாரோ கை இல்ல. வைத்திருக்காங்க சார். முத்துலட்சுமி மேம், நீங்க ஏதாவது கருத்துக்கள் பகிர்றீங்களா? மேம் சாரி மேம், நான் டவுன் பண்ண ஓகே, நோ நான் ப்ராப்ளம். பேசிட்டேன். ஓகே மேம். அனைவருக்கும் நன்றி. இந்த நாளை இனிய நாளாக மாற்றி உங்களோடு பயணிக்க வைத்த ரீட் ஃபுட் குழுவுக்கும் நன்றி. எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். இனிய சிவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நாளை வேறு ஒரு தேங்க்யூ மேம். ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க் நாளை யூ. சந்திக்கும்.